ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஊட்டியில் துணைவேந்தர்களின் மாநாடு கவர்னர் ரவி தலைமையில் தொடங்கியது. தமிழக அரசுக்கு உட்பட்ட 17 பல்கலைக்கழகங்களில் இருந்து துணைவேந்தரோ பிரதிநிதிகளோ பங்கேற்கவில்லை. விழாவில் பேசிய கவர்னர் ரவி மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது என துணைவேந்தர்களை போலீசார் மிரட்டியுள்ளதாக கூறியிருந்தார். இந்த சூழலில் ராஜ்பவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: முதல்வர் ஸ்டாலின் போலீசாரை பயன்படுத்தி மாநாட்டில் துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசரகால நாட்களை நினைவூட்டுகிறது. மாநில உயர்கல்வி அமைச்சர் துணைவேந்தர்களிடம் மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தது பலனளிக்காத நிலையில் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தியுள்ளார். மாநாட்டு நாளில் ஒரு துணைவேந்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். ஊட்டியை அடைந்த மற்றவர்கள் தங்கிய விடுதிகளின் அறை கதவுகள் நள்ளிரவில் தட்டப்பட்டுள்ளன. மாநாட்டில் பங்கேற்றால் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும் என்றும், மாநாட்டில் கலந்து கொண்டால் வீடு திரும்ப முடியாது என்றும் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். இது போலீஸ் துறையின் அப்பட்டமான துஷ்பிரயோகம். இங்கு போலீஸ் ராஜ்யமா நடக்கிறது? மாநிலத்துக்குள் ஒரு கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா? தலித் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதன் விளைவுகள் மாணவர்களை ஆர்வமுள்ளவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் மாற்றும் என்பதால் இது தனது அரசியல் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாகலாம் என முதல்வர் ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா என்றும் கவர்னர் கேள்வி எழுப்பியுள்ளார்.